வணக்கம், நான் உங்கள் ஜிவி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. படம் 17th ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். வந்து பாருங்கள். ஒரு ஃபன் என்டர்டெய்னராக இருக்கும். பசங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹாய், நான் உங்களுக்கு கயல் ஆனந்தி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த 17th ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர். ஃபேமிலிக்காக ஒரு நல்ல படம். இது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த படம் பார்த்துட்டு. And this is my second film with GV. இதுவும் த்ரிஷால் நந்தர் மாதிரி ஹிட் ஆகும் நம்புகிறேன். And I'm working with Sam Anton for the first time. I'm happy. எல்லா ஹிட் காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ட்ரைலருக்கும் சாங்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்துட்டு படம் பாருங்கள். ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது வந்து நான் தான் பேசுகிறேன். அதாவது இது வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த படத்தோட பிரஸ் மீட். இதுதான் டைரக்டர் சாம் ஆண்டன். நான் எதுவும் பேச மாட்டேன், சாரே பேச. சே ரொம்ப தங்கமான பையன், இருக்கிறதே தெரியாது, அமைதியா அவ்வளோ அழகா டைரக்ஷன் பண்ணுவோம். நிச்சயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டில் கத்தினே அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1-2 அசிஸ்டன்ட்டுக்கு தான் மொத்தத்திலே. படம் வந்து முதல்ல கதை சொல்லும்போது கொஞ்சம் பயந்துட்டு, என்னடா இது ஒரே ரவுடி கிடி குத்து வெட்டி இதெல்லாம் வேலைக்கு வந்து பாருங்க சார், அதோட நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா செட்டில் கூட ஓகே 1-2 நாள். ஏன்னா இருந்ததே ரொம்ப சின்ன கேரக்டர். ஸோ இது என்ன பண்ண போறான்னு பார்த்தா எல்லாமே அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து லைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமான இடத்துக்கு கூட்டு போயிட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே வர முடியாது, உங்களுக்கு டிசீஸ் வந்துடும். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவ்வளோ பயங்கரமான இடம். அதாவது என்ன சொல்ல முடியும், சரி நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. ஏன்னா செட்டுக்கிட்டலாம் போடலாம அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. பட் படம் சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு எதான் சொல்கிறேன்னா, அந்த டப்பிங் பண்ணும்போதே அதுக்கு ஒரு கலர் தெரிஞ்சிடும். இது வந்து அடுத்தது ஜிவிக்கு ஒரு லட்டு மாரி அவன் இருக்கிற இதுக்கு நான் இப்போதான் சொன்னேன். போன இதில் தெரிக்கு ஈக்குவலாக ஃபைட் கொடுப்பான் போல இருக்கு. அதாவது 100 crores வந்து இந்த படத்தில் 50 crores கலெக்ட் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா லைக்கா ப்ரொடியூசர் வேறு. ரெண்டாவது இது கூட அந்த டிஓபி வெரி குட் கை கிருஷ்ணா. அதான் இங்கே ஒரு கேமரா, மேலே ஒரு கேமரா வச்சுக்கிறாங்க. இது வச்சுன்னா அதில் கவர் பண்ணிடுறோம். சப்போஸ் கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா அதில் போயிடுறோம். அந்த மாதிரி ரிமோட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாங்க படத்தை. நல்லா ஹாப்பி. லைக்கா ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா லைக்கா பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்குது. அதில் இந்த படத்தில் அவங்க கண்டிப்பாக பெரிய லாபத்தை அடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. சாம் 2 வார்த்தைகள் பேசுவார். சார் பேசிட்டாரு. சார் பேசுனது பெரிய வார்த்தை கிடையாது, படத்தை பத்தி கிடையாது, சாரை பத்தி பேசு. சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் போய் கதை சொன்னது வந்து ஒரு பிரீஸியான ஒரு மொட்டை மாடியில் தான் சார் கிட்ட கதை சொன்னேன். நான் யாருக்குமே அப்படி கதை சொன்னதில்லை. சொல்லும் போது கேட்டாரு. கேட்டுட்டு என்ன இது ஒர்க் ஆகுமான்ற ஒரு மூட்ல தான் இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்தோடனே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகி அப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ படம் பார்த்தவங்க எல்லாருமே சார் கேரக்டர் பற்றி பேசியிருக்காங்க. உண்மையிலே சார் நான் பொய் சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் நான் நடிச்சதே ரொம்ப சின்ன பர்சன். ஆனா ஜிவியை பத்தி பேசுவாங்க திடீர்னு. இல்ல சார், நீங்க படத்தோட இவர் அசிஸ்டன்ட் எடிட்டர் படம் பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் தினேஷ்னு ஒரு பையன் பார்த்தான். பார்த்துட்டு VTV சார் பிச்சிட்டாரு அப்படின்னு. உண்மைதான். நீங்க படம் பார்க்க தானே போறீங்க. ஜூன் 17th படம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க, வந்து பாருங்க. சாரோட இன்னொரு படமும் இருக்கு, அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதையும் பாருங்க. 2 படம். அதுதான் நம்ம முதல்ல எடுத்ததுமே கேட்டுறது. இப்ப சாம் மாதிரி வந்தா பிடிச்சிடும். ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான், பேசுறே இவன் மேல ஒரு கான்பிடன்ட். ஆனாலும் யாரா ப்ரொடியூசர்னு கேட்கணும். ஏன் தெரியுங்களா, படம் வெளியே வரணுமே, ரிலீஸ் ஆகணுமே. இவனை பிடிச்சி இவன் கூட நம்ம ரூம் போட்டு கதை தான் பேசினேன். நல்ல பசங்க கூட சேர்வேன். ஏன்னா நம்மளுக்கு அதான் அது விடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணுங்க. இது மாதிரி விஷயம் படத்தை பத்தி சொல்லணும்னா அதனால இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, மேற்கொண்டு இந்த லைக்கா இன்னொரு பேர் இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கலான்ற ஒரு ஐடியா வரும். ஆனா இது கண்டிப்பாக ஜிவி வந்து தெரிக்கு ஃபைட் கொடுக்குறாங்க. இளைய தளபதிக்கு ஃபைட்டுக்கு வர்றதே நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது.
ஜிவி சார் வந்து இளைய தளபதியோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ அதனால வந்து நாங்கள் வியாபார ரீதியில வியாபார பேசுறோம். நீ வேற ஃபைட் நேரா போய் ஒண்டி கொண்டே சண்டை போடுறோம். அவரு பூனா எங்க காண நம்ம தான் தூக்கின்னு வந்தோம். இளையதில் படத்தை தெரிய அவரும் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இளையதில் தளபதி பார்த்து இதிலே முடிஞ்சிடுச்சு படம். ஓகே, பை பை. ஆல் தி பெஸ்ட். ஒற்றஞ்செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாம். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, படத்தோட டைரக்டர். இன்னைக்கு படத்தோட ப்ரெஸ் மீட். இந்த வாய்ப்பை கொடுத்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ராஜமாலிங்கம் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷனோட ஓனர் சுபாஷ்கரன் சார், அவங்களுக்கு நன்றிகள். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் ஜிவியும் வந்து செகண்ட் டைம் சேர்றோம். டார்லிங்க்கு அப்புறம் எங்களுக்கு இது 2வது படம். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, June 17th. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஒற்றஞ்செய்தி வியூவர்ஸ், வெல்கம். இது வந்து நான் வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குது படத்தோட கேமராமேன். இது நான் சாம் ஆண்டன் டைரக்டர், அவரோட செய்கிற 2வது படம். இதுக்கு முன்னாடி டார்லிங் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அது ரொம்ப நல்லா போச்சு. ஃபேமிலி என்டர்டெய்னர். இதுவும் அது மாதிரி ஒரு ஃபன் அண்ட் ஃபுல்லி என்டர்டெய்னிங் ஃபேமிலி ஃபிலிம். இது தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது 17th அன்றைக்கி. போய் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டேக் யுவர் ஹோல் ஃபேமிலி தேர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம். தேங்க்யூ. ஒற்றஞ்செய்தி வியூவர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் லாரன்ஸ். எனக்கு இன்னொரு பேர் படத்தில் நான் வந்து வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த வாய்ப்பை தந்த நண்பன் சாமுக்கு என்னோட பெரிய நன்றி. ஜி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர். நீங்கள் தேட்டர் போய் பார்க்கணும். 17th ரிலீஸ் ஆகுது. எல்லாமே நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக இது வரைக்கும் வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில். ரொம்ப தேங்க்ஸ். ஹை ஒற்றஞ்செய்தி வியூவர்ஸ், நான் எடிட்டர் ரூபன். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த படம் ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். வேலை செய்கிறதுக்கும் சரி, படம் பார்க்குறதுக்கும் சரி, ரொம்ப ஜாலியாக தான் வேலை செஞ்சோம். ஒரு நல்ல யங் டீம்லேருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. Hi everybody, thank you for coming. It's a great evening here again. This is my second outing with the same team. Sam Anton as director and G.V. Prakash as actor. It was a very, very fun project in the project. Special thanks to Raju sir and whole of Laika Productions to have made this happen. I know how it all started. It just happened, and I'm very grateful for that. And thanks to G.V. Prakash for trusting me with this project again. Sam Anton for having fun with me while shooting this movie. It has been a fantastic outing for me, and it's an out-and-out family entertainer, and we've all been very genuine making this film. I hope we entertain you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய பிளஸிங். நண்பன் சாம் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நம்பிக்கை வச்சு என்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த படம் நடந்திருக்கு. ஜி பிரகாஷ் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். ஏன்னா புதுசாக வர முடியும், எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். பட் பெரிய சப்போர்ட்டாக இருந்து என்னை புஷ் பண்ணி நல்லபடியாக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் வேலை செஞ்ச எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மாஸ் என்டர்டெய்னராக அந்த படம் வெளிவரும். லைக்கா நிறுவனத்துக்கும் பெரிய நன்றி. வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க மீடியா எல்லாருக்கும், ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாரோட செகண்ட் மூவி எனக்கு த்ரிஷால் நம்பருக்கு அப்புறமா இந்த படம் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஜிவி சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இந்த படம் சாம் ஆண்டன் வந்து ஃபுல்லாக காமெடியாக பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக முழுக்க என்டர்டைன்மெண்ட் இதுவாக இருக்கும். சாங்ஸு சீனு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி தேங்க்யூ. எல்லாம் நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி வணக்கம். இந்த படம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. எனக்கு டைரக்டர் சாம் ஆண்டன் டீமோட 2வது படம். ரொம்ப ஜாலியாக வேலை செஞ்ச படம். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக வேலை செஞ்ச படத்தோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதுக்காக இயக்குனர் சாம் அவர்களுக்கும்
மொத்த டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் வேலை செஞ்ச எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்த மாதிரி எல்லா நேரு அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜ்மோகன் சார். நன்றி. வணக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வந்து இது என்னோட 6வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் ஃபிலிம், ஹியூமர் பேஸ்ட் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. ஐ வுட் லைக் டு தேங்க் லைக்கா அண்ட் சாமண்டன் அண்ட் எல்லா ஹோல் டீம், கிருஷ்ணன் சாருக்கு, எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், ஜிவிக்கும். ப்ளீஸ் டு வாட்ச். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தியேட்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் சாம்பா, இந்த படத்தோட இயக்குனர். இங்கே நடிக்கிறதுக்கு காரணமாக இருக்க என்னோடய ஃபேமிலி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுக்கடுத்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க வந்து எந்திரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் நாங்கள் போய் இந்த கதை சொன்னோம் ராஜ்குமார் சாருக்கு. போகும்போதே ஒரு பீதியில் தான் போனேன். நானும் என் அசிஸ்டன்ட் சௌரி தான் கதை சொன்னாங்க. சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அப்போ அன்றைக்கி சொன்னேன் கதை அன்றைக்கி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் யோசித்தேன் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் நமக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு. அடுத்த நாளே அவங்க ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். படம் ஆரம்பித்தது வந்து டிசம்பர் அண்ட் இன்னைக்கு ரிலீஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் இருந்திருந்தால் இந்த விஷயம் வந்து சாத்தியம் அப்படின்னு. அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கரன் சார், ராஜ்குமார் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து ஜிவி சார் கூட 2வது படம். ரொம்ப ஜாலியாக பண்ணோம் இந்த படம். ஃபஸ்ட்டே அவருக்கு வந்து டார்லிங் டைம்லேயே இந்த கதையை நான் சொன்னேன், இந்த ஐடியா சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அப்போ வந்து ஹீ லவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் என்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். என்ன பண்ணுற அப்படின்னு. எனக்கு சார் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 3-4 months டைம் வேணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அவர் போட்டிருக்க எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா டான்ஸ் ஆகட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் வைஸ். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நான் கிளைமேக்ஸ் 3 நாள் வந்து சகதியில் தான் ஷூட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு முதல்வருக்கு அப்புறமா சகதியில் அதிகமாக இருந்தது இவர் தான் எனக்கு அர்ஜுன் சாருக்கு அப்புறமா. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். அண்ட் அது எதுவுமே மூஞ்சி சுழிக்காமல் இந்த படத்தை 48 days முடிக்க முடிஞ்சதுக்கு காரணம் ஜிவி சாரோட ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் என்னோடய டெக்னீஷியன் டீம், கேமராமேன் கிருஷ்ணன், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் என் வாயிலிருந்து வர வார்த்தை வந்து ரெடி தான். அது ரெடி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை வச்சு வைக்கலையா, லைட் அங்கே வரலையா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரெடி. அது மாதிரி என்னோடய கஷ்டத்தெல்லாம் தாங்கணும் என்னோடய சினிமாட்டோகிராஃபர். அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டர் உமேஷ், அவரும் வந்து நான் என்ன போய் ஃப்ரேம் அவர் கிருஷ்ணன் வச்சாலும் அது பின்னாடி ஏதாவது ஒன்று வைப்பேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் உமேஷோட ஒர்க் பண்ணுறேன். மற்றவங்க எல்லாருமே டார்லிங் டீமில் இருந்தவங்க. ஸோ உமேஷ் சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ஏன்னா மானிட்டர் பார்த்து வேலை செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து உமேஷ் சாரோட பெரிய ப்ளஸ். எங்கனாலும் இப்போ இதுக்கு எதாவது பண்ணுமேன்னு ஒரு ஆர்வம். தேங்க்யூ உமேஷ் சார். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் பெரிய சப்போர்ட் எனக்கு. ஏன்னா தமிழ் உச்சரிப்புன்றது வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்றதுனால அவங்களுக்கு முன்னாடியே டயலாக்ஸ் கொடுப்போம். அவங்க படிச்சுட்டு வந்து அந்த பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இடத்துல கூட லிப்ஸிங் மாறாமல் பேசியிருப்பாங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஆர்மி, தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் படத்தோட எடிட்டர் ரூபன், அது ரொம்ப ஒரு ஜாலியாக நாங்கள் இந்த படம் பண்ணோம். அவர் சொன்ன மாதிரி தான். அண்ட் ஒரு 1 month இந்த படத்தை எடிட்டிங் முடித்தோம். அண்ட் ஏன்னா இப்போ டார்லிங்கில் வந்து ஆனிமேட்டிங் வந்து அவர் சொன்னது தான். அதுதான் அந்த படத்தோட பெரிய ரீச்சு. ஸோ எடிட்டில் பண்ண விஷயம் தான் அது. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் எடிட்டில் போய் நாங்கள் நிறைய மாற்றி திருப்பி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு ரூபன், தேங்க்ஸ் டு மை ஹோல் டீம். நிறையா விட்டுருந்தெல்லாம் மன்னிச்சிருங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அயராத உழைக்கிறாங்க, நான் சொல்லிட்டேன், ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா டார்லிங்கிற ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் பெரிய ஜாமான்களோட ரிலீஸ் ஆச்சு பொங்கல் அன்னைக்கு. எங்களை கொண்டு போய் சேர்த்திங்க. எங்களை வந்து ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதோட ரிவ்யூஸை எழுதி கண்டிப்பாக தேட்டரை போய் பாருங்கன்னு சொல்லி அந்த விஷயங்களை பண்ணிங்க.
ஸோ அதனால தான் எங்களால் அந்த படம் வந்து ஹிட் ஆக முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு சின்ன டீம் திருப்பி பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எல்லாமே தேவை. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரொம்ப நாள் பேசி தான் மன்னிச்சிருக்கேன். தேங்க்யூ.